Welcome to Abhinandan Academy, my dear students. Now உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th CBSE JEE காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகே அண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சாப்டரில் கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ். வாட்ஸ் த மீனிங் பை கான்ஜுகேட், அதோட ஜாமெட்ரிக்கல் மீனிங் ப்ளஸ் அதோட ப்ராப்பர்ட்டியை பற்றின கான்செப்ட் பார்ட் 1ல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோன்னா கான்ஜுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன சார்? ஓகே, கான்ஜுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ரேஷனலைஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணுறது எப்படி சார்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆர் ஸ்டடிங் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/√2 + √3ன்னு வச்சுக்க. தட்ஸ் அ மீனிங் ஃபார் இர்ரேஷனல் நம்பர். ஸோ இப்போ இதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக நீ என்ன பண்ணுவீங்கன்னா √2 - √3 divided by √2 - √3 கான்ஜுகேட்டட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவேன். சேம் அதே தான் இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஹியர் z = a + ib and a, b belongs to r ஒரு ரியல் நம்பர் இருக்கும்போது b the காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சா தென் இதோட கான்ஜுகேட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் z is denoted by z bar. ஓகே, மேலே அது பார் இருக்குது. இட்ஸ் denoted by z bar equal to a minus ib. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் z equal to a plus ஓகே ibண்டா அப்போ z bar இதோட கான்ஜுகேட் என்னவா இருக்குண்டா a minus ib, தட் இஸ் ப்ளஸ் i. இமேஜினரி பார்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நீ என்ன பண்ணீங்கன்னா மைனஸ் ஐயை ரீப்ளேஸ் பண்ணு, அவ்வளோதான். ஓகே, அண்டர்ஸ்டுட். அப்போ ஹியர் இஸ் இது எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z equal to 4 + 3i நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ z bar எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் 4 - 3i இருக்கும், தட் இஸ் இதோட கான்ஜுகேட். அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். z equal to 4 - 3iன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட்ஸ் வேலைக்கு z bar equal to 4 + 3i. ஓகே, அப்போ என்ன மீனிங் சார்னா சி இங்கே ப்ளஸ் ஐயா இருந்தால் மைனஸ் ஐ ஈக்குவல் ரீப்ளேஸ், மைனஸ் ஐயா இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஐ ஈக்குவல் ரீப்ளேஸ். தட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? சேம் வே அப்போ ஹியர் அனதர் ஒரு ஃபார்மேட் திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ z equal to ஓகே 4i + 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட்ஸ் வேல்யூ ஆஃப் z bar? ஜஸ்ட் கெஸ் இட். ஸோ z bar equal to -4i + 3 ஒன்லி. ஓகே, எங்கே ஐ இருக்கோ அந்த பாட்டை மட்டும், இமேஜினரி பார்ட்டை மட்டும்தான் பாசிட்டிவ் வந்த நெகட்டிவ், நெகட்டிவ் வந்த பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணேன், பட் ரியல் பார்ட்டை டோன்ட் டச். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஹியர் 3 இஸ் a real part, 4i is a imaginary part. That 4i I will change a -4i. That's the meaning for conjugate of the complex number. You understood ma? Same. Now I go to the next concept. என்ன பண்ணா geometrical meaning of the okay complex number. அதாவது கான்ஜுகேட்டோட geometrical meaning என்ன சார் அப்படின்னா the conjugate of z is reflection. Okay, conjugate of the z is reflection or point on the okay point of z in the real axis. Okay, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் see that கிராஃபை பாருங்களேன். நார்மலாக ஒரு கிராஃப் எடுத்துக்கிடுவேன், x axis y axis. see you can choose the one complex number z equal to எப்படி சூஸ் பண்ணுவேன் x + iy. அப்போ வாட்ஸ் த மீனிங்? x is a real part. அப்போ I will choose x axis a real axis காம்ப்ளெக்ஸ் நம்பரில். நெக்ஸ்ட் iy மீன்ஸ் இமேஜினரி பார்ட். ஸோ அப்போ y கோஆர்டினேட் பாயிண்ட்டை I will choose the imaginary axis. அப்போ ஹியர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to 4 + 3iன்னா அப்போ இது எப்படி எழுதணும்னா ரியல் பார்ட்டா 4, 3ன்னு எழுதுவேன். திஸ் 4 is a real okay real, that is x axis. this 3 is a imaginary part, that the meaning y axis. ஓகே, அப்போ 4 + 3 is a காம்ப்ளெக்ஸ் நம்பர், பட் அதையும் கோஆர்டினேட் பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணும்போது ரியல் நம்பராக கன்வெர்ட் 4, 3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ரியல் ஆக்சிஸும் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஆக்சிஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ஹியர் ஐ வில் சூஸ் ஹியர் z equal to x + iy. in generally z equal to x + iy. now guess it, what's the value of z equal to x + iy na x y positive, easily you will get the first quadrant. Okay, you will get the first quadrant, second, third, fourth quadrant. You know that first quadrant la all are positive. Is clear? Second quadrant la pathina minus comma positive, this is second quadrant. Third quadrant la pathina both will get negative.
fourth quadrant பார்த்தீங்கன்னா positive, negative. Is clear? So, அப்போ here z is equal to x plus iy இருக்கும்போது both are positive, you will come to the first quadrant வச்சுக்கோங்க. Now, just to think about, அப்போ z bar எப்படி இருக்கும்? Z bar is equal to x minus iy இருக்கும். அப்போ here x is a positive, y is a negative value. அப்போ which quadrant will come? Fourth quadrant வரும். Therefore, this value for z is equal to x minus iy. This value for conjugate, that is conjugate. So, இப்போ z is equal to x plus iy இருந்துச்சுன்னா அதோட கான்ஜுகேட் என்னவா வரும்? z bar is equal to x minus iy. அப்படியே ரியல் ஆக்சிஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஹியர் தீட்டாவாக இருந்துச்சுன்னா this what value will theta will come same way here also we get the minus theta அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் ரியல் ஆக்சிஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான். தட் இஸ் மீனிங் அதான் சொல்லியிருப்பாங்க ரிஃப்ளெக்ஷன். இங்கே 45 டிகிரியில் இங்கே மூவ் ஆயிடுச்சுன்னா அதே 45 டிகிரியில் இங்கேயும் மூவிங் ஆகும் 45 டிகிரியில். ஓகே, அண்டர்ஸ்டுட்? தட்ஸ் மீனிங் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆர் பாயிண்ட் ஆன் தி z in the real axis. பெஸ்ட் கான்ஜுகேட்னா இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். தட்ஸ் ஆர். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்களேன், 1 மார்க்கில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம்டா, இஃப் z is lies on the first quadrant, then z bar lies on the fourth quadrant. ஓகே, அண்ட் வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் அப்படின்னா முதல் மீனிங் பாருங்கள். ஓகே, இப்போ சேம் கிராஃப் எடுத்துங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக போத் ஆர் பாசிட்டிவ். இஸ் கிளியர்? செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது மைனஸ் ப்ளஸ் பாசிட்டிவ். தேர்டு குவாட்ரண்ட் வரும்போது தேர்டு குவாட்ரண்ட் போத் ஆர் நெகட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட் வரும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, யூ நோ தட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், தட்ஸ் a value for second, this value for third quadrant, this value for fourth quadrant. இது ஆல்ரெடி நம்ம பேசிக்காக தெரிஞ்சது. Suppose z lies on the first quadrant வச்சுக்க. First quadrant what meaning? Both are positive. So I can choose our value z is equal to 2 plus 3i நான் choose பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. Now think about both are positive. Okay, அப்போ here இதோட coordinate point என்னவா இருக்கும்? For example z is equal to 2 plus 3i ன்னா, so இதோட coordinate point எப்படி எழுதுவீங்க? 2, 3 எழுதுவீங்க. ரியல் பார்ட்டாக எழுதுறோம்டா. So 2 is a real part, 3 is a imaginary part. அப்போ here you just see that point x வந்து ரியல் and y axis எடுத்தமாக்கும். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் எந்த இடத்துல வந்து நிற்கும்? That's a point approximation 2, 3. Is clear? Now think about z is equal to 2 plus 3i ன்னு வச்சுக்க. அப்போ is lies on the first quadrant இருக்கு. ரைட், அப்போ z bar எடுங்க. இப்போ இதுக்கு z bar எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 minus 3i கிடைக்கும். 2 minus 3i ன்னா what's happening? 2, minus 3. 2, minus 3 where? Here. Positive, negative, which quadrant will come? Fourth quadrant will come. Is clear? This value will come to fourth quadrant. This point is equal to 2, minus 3. அப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. z is lies on the first quadrant. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுண்டா அதான கண்டிஷன்ஸ். z lies on the first quadrant இருந்துச்சுண்டா z bar is equal to 2 minus 3i is lies on the which quadrant? Fourth quadrant. This is a first important 1 mark. Understood children? z lies on the first quadrant, therefore z bar lies on the fourth quadrant. Same another ஒரு பேர் கொடுத்தோம், vice versa அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Suppose z is lies on the fourth quadrant நினைச்சாங்க, அப்படியே ரிஃப்ளெக்ட். vice versa என்ன? அப்படியே ரிஃப்ளெக்ட். z is lies on the fourth quadrant இருந்துச்சுன்னா therefore z bar lies on the first quadrant இருக்கும். இப்போ நல்லா திங்க் பண்ணி வரப்போம். z is equal to ஒரு வேல்யூ பண்ணுங்க 4, ஓகே, மைனஸ் ஐன்னு வச்சுக்க. 4 minus i எந்த குவாட்ரண்ட் எடுத்துக்கிறேன்? ஃபோர்த்து குவாட்ரண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ z lies on the fourth quadrant. நெக்ஸ்ட்டு இதோட z bar என்ன வரும்? 4 plus iன்னு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எந்த குவாட்ரண்ட் போகும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்துடுமா? 4, iண்டா which quadrant will come? First quadrant will come. அதான் that's the meaning. So அப்போ what a conclusion? z lies on the first quadrant, z bar lies on the fourth quadrant. Suppose z lies on the fourth quadrant, z bar lies on the first quadrant. அதான் the meaning for vice versa. Understood ma? This is a first. Second important point அப்படின்னு பார்த்தீங்கன்னா z lies on the second quadrant அப்படி இருந்துச்சுன்னா, செகண்ட் quadrant here. அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் வர மாதிரி ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுங்க. அப்போ x is equal to வாட் வேல்யூ ஹியர்? -3 + 4iன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் ஒய் வந்து பாசிட்டிவாக எடுத்துனாக்கும். அப்போ z lies on the second quadrant இருந்தால் அப்போ z bar எங்கே வரும்? lies on the third quadrant இருக்கும். வைஸ் வர்ஸா. அப்போ நல்லா திங்க் பண்ணி பாரு. அப்போ ஹியர் திங்க் பண்ணால் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணுவேன்? 3, 4ன்னு சூஸ் பண்ணுவேன். அப்போ ஹியர் இதோட கான்ஜுகேட்
என்ன சார் வரும் கான்ஜுகேட் EZ bar is equal to -3 minus 4i. So -3 minus 4i, here you will come -3 minus 4. This is the meaning for EZ bar. அப்போ EZ lies on the second quadrant இருந்தால் EZ bar lies on the third quadrant இருக்கும். Okay, understood ma? Okay children, so அதே மாதிரி vice versa, EZ lies on the third quadrant இருந்தால் EZ bar lies on the second quadrant. This is a concept. Okay, you understood children? So இதோட next பார்த்தீங்கன்னா this conjugate ஓட properties, that's a very important. You can watch the next video. Thank you my dear students. Thank you.